ஸோ நாங்கள் இந்த ஹோட்டல் பலாஸோ இங்கே தான் தங்கியிருந்தோம். 3 ஸ்டார் ஹோட்டலு. ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. ஸோ ரூம்ஸும் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ 1-2 நைட்ஸ் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து 3rd of November. 3rd of November. So all set. We will be back to India. 3rd जी இன்னைக்கு 3rd தானே நவம்பர் 3 தானே டேட்டா ஞாபகம் இல்லை சரியா, டேட் மறந்து விட்டோம். இன்னைக்கு பிளான் வந்து கைலாஷ்நாத் சிவா ஸ்டாச்சு, டாலஸ்ட் சிவா ஸ்டாச்சு இன் வேர்ல்டு. ஸோ அதை வந்து அப்படியே விசிட் பண்ணிவிட்டு ஆன் த வே தான் இருக்குது. ஸோ அதை விசிட் பண்ணிவிட்டு சிந்துலி காட் வழியாக பாரடி பஸ் பார்டர் க்ராஸ் பண்ணி இந்தியா என்ட்ரி கொடுப்போம். ஸோ லைக் ஆஃப்டர் 1 வீக் நாங்கள் வந்து வில் பி பேக் டு இந்தியா. என்ன சொல்கிறது, இந்த சிட்டியில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு மூடே இல்லை. ஸோ நீங்கள் சப்போஸ் காத்மண்டு பிளான் பண்ணிங்கன்னா மேக் ஷூர் யூ ஹாவ் 2 days. ஒரு டே ஃபுல்லாகவே ஷாப்பிங்க்கு போயிடும். ஸோ இன்னொரு நாள் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா இங்கே பிளேசஸ்ஸு சரௌண்டிங்லேயே கிடையாது. ஒரு பிளேஸு ஒரு பக்கம், இன்னொரு பிளேஸ் ஒரு பக்கம், அந்த மாதிரி கொஞ்சம் எண்டாக அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு பார்ட்டில் சிட்டி. ஸோ அதுவும் இல்லாமல் பீக் டைமில் வந்துட்டால் டிராஃபிக். நாங்கள் இப்போ கிளம்பி 15 minutes தான் ஆகுது. பார்த்தா இன்னும் ஒரு 10 kilometers ப்ளஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். வாவ், வேர்ல்ட்ஸ் 2nd டாலஸ்ட் சிவா ஸ்டாச்சு பாருங்கள் கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அங்கேருந்து ஃபுல்லு காத்மண்டு சிட்டியே தெரியும் போல் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. பர் ஹெட்டு 100 rupees டிக்கெட்டு. உள்ளே வந்துட்டோம். இப்போ தான் 7:30 தான் ஓப்பன் இது. சிவா ஸ்டாச்சு தெரியுதா? வாவ் ஜி, அந்த முடியெல்லாம் பாருங்கள் ஜி, எப்படி பண்ணியிருக்காங்க. சூப்பர். தேங்க்யூ. வாவ் சூப்பர். இது வந்து வேர்ல்ட்ஸ் 2nd டாலஸ்ட் சிவா ஸ்டாச்சு. அதுவும் இல்லாமல் 5th டாலஸ்ட் ஹிந்து டெய்டி ஸ்டாச்சு. பார்த்தீங்களா? இங்கே பார்த்தா ஃபுல்லாக ஸ்னோ கேப்பு. பைக்ல வந்துக்கறாங்க பாருங்க, என்ன ஆச்சரியம் இல்ல. எப்படிமா எப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? அப்படி இல்லை சார், நல்லா தான் இருந்துச்சுங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாம். இல்லை, நான் வந்து பெங்களூர், நான் இது என் ஒய்ஃபு. ஸோ வி ஆர் செட்டில்டு இன் பெங்களூர். அவர் கோயம்புத்தூர். நான் கெங்கேரி மைசூர் சேட்டலைட்ல. ஆமாம், அப்படியே டைரக்டா வந்துட்டீங்களா? இந்த ட்ரெஸ்ல வந்துக்கிறீங்க? ரைடிங் கேஸ். எங்க இருந்து இந்த ட்ரெஸ் போட்டீங்க? பைக் ஓட்டுறப்ப இதுதான் போடுவோம். அங்க இருந்து நீங்க பைக்ல வந்தீங்களா? கெங்கேரில இருந்து. ಚಿಲ್ ಕಂಡೀಷನ್ ಎಲ್ಲ ಅವಾಯ್ಡ್ ಆಗುತ್ತಾ? ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಬೈಕ್. ಆಮಾಂ, ಇದು 13th ಡೇ. ನಾವು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಪೋಖ್ರಾ ಹೋಗಿ ಮುಕ್ತಿನಾಥ್ ಹೋಗಿ ಮುಗಿಸ್ಕೊಂಡು 5 days. ಇಲ್ಲ ಮಾನಿ ಹಂಗ ನಿಲ್ಲ 5 days. ಓಕೆ, ಅಲ್ಲ ಎಷ್ಟು ದಿನ ಹಿಡಿತು ನಿಮಗೆ? 5 days. ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಟು ನೇಪಾಲ್. 5th ಡೇ ನೇಪಾಲ್. ಹೌದಾ? ಜರ್ನಿ ನಿಮ್ದಾಗಿದೆ ಹೌದು. ಬಂದಿದ್ದು ಈಗ ನಾವು ಆ ಕಡೆ அர்ச்சனா சந்தோஷ் வாழ்க வளமுடன் பெங்களூர்ல இருந்து வந்துறாங்க. ஸ்டாச்சு விசிட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கின்னு இருந்தோம். பார்த்தா
பெங்களூர்லேருந்து சில டூரிஸ்ட்டுங்க எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு விஷ் பண்ணாங்க. ஸோ தேவர் வெரி ஹாப்பி. ஸோ அவங்கள பார்த்ததுல எங்களுக்கும் ஹாப்பி தான். இட் இஸ் நைஸ் டு see such people traveling so far. ஸோ ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட 40 பேர் இங்கே வந்து டெம்போ ட்ராவலர் புக் பண்ணி எல்லாம் டெம்பிள்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிக்கினேன் இன்றைக்கி வந்திருக்காங்க இங்கே. ஸோ நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்புறோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஸோ அப்படியே நம்பர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தோம். எஸ் கைஸ், அங்கே பாருங்கள் வியூ. வாங்க வாங்க வாங்க, இங்கே சாப்பிட்றலாம். வாவ் கைஸ், இங்கேருந்து அங்கே வரைக்கும் கேப்பு. கைஸ், மணி வந்து 9:34. ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் ஆச்சு. பாருங்கள் மவுண்டன் வியூ. இன்னும் பார்டி பஸ்க்கு 4 hours காட்டுது டைமு. ஸோ we have started. பார்டி பாஸ் 150 kilometers. வாவ், பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அங்கே வரைக்கும் இருக்கு பாருங்கள் மவுண்டன். நாங்கள் நேபாளில் ஓட்டுறதுலேயே ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ரோடு இது. ஃபுல்லாக டேஞ்சரஸ் கர்வ்ஸு, பட் ரோடு கண்டிஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாயை வச்சுட்டானே. சுமன் வண்டியில் ரேர் பிரேக் வந்து பிடிக்க மாட்டேங்குது. சூடாயிருக்குச்சு. கொஞ்சம் பிரேக் விடலாம் இருங்க. அப்ளை ஆக மாட்டேங்குது. ஹீட்டாக இருக்கும். ஹலோ, Where from? we are from India. Where from India? Yeah, Where from India? from Bangalore. From Bangalore? Yes, Bangalore. yes, Bengaluru. Yes, Yeah, yes. I have been there. Nice. So, how is your travel now? It was good. Nepal is good. So we almost completed. So we are exiting from Bardi bus to India today. From Bardi? Yes. Nice to meet you. You're from Nepal? Yeah. Nice place actually. This is my family and mom and my wife. Wow. They are vomiting. Oh, the ghat section. River பாருங்க. Wow. ஆக்சுவலி சிட்டியை விட இந்த மாதிரி அவுட்டர் வந்தால் தான் நேபாளில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேசஸ்ஸு. பார்டி பஸ் 130 kilometers. டைம் வந்து 10:20 இப்போது. சப்போஸ் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா திஸ் இஸ் அவர் டே 13. ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி வாயை மூடலை. ஆஃப் ரோடு வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. ஸோ நாம் பார்த்த ரோடு விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது.
நீங்கள் வந்து இந்த கம்ப்ளீட் சீரீஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன பேருன்னு தெரியாது, பட் இட் இஸ் பியூட்டிஃபுல். ரோடை பார்க்குறதா, ரிவரை பார்க்குறதா, இல்லை இங்கே லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறதா? இந்த ரோடு அப்படியே அப்படி 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 அப்படியே அங்கே வரைக்கும் போகுது. வாவ், சூப்பர். இங்கே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஒரு வண்டியும் ஹார்ன் அடிக்கிறது இல்லை. பின்னால் வந்து வெயிட் பண்ணுறாங்க. வாவ், கைஸ், இந்த ரூட் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் நேபாள் டு இந்தியா, காத்மண்டு டு இந்தியா எக்ஸிட் ஆகணுன்னா ரக்ஸோல்லேருந்து ஆகலாம். பட் கொஞ்சம் இந்த பக்கம் இப்படி வந்தால் பாரடி பஸ் இப்படி வந்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு வியூ, இந்த சுங்குஷிரி வருது. அதுக்கப்புறமா இந்த ஒரு சிந்துலி காட். ரோட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது கம்பேர்ட் டு அதர் ரோட்ஸ் நேபாளில். ஜி, அந்த கண்ணாடி ரோடு கைஸ், அங்கே முன்னாடி பாருங்கள், ஃபுல் வால் கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோட் ஃபுல்லு. இங்கே ஃபுல்லாகவே கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் நான் பார்க்க நினைத்த ஒரு ஸ்பாட். ஜி, இங்கே ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்கும், அங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஜெயஸ்ரீ சிட்டி தேவி மாதா. जी होल्ड. இது தெரியல. टीका नहीं लगा है, टीका लगा लो. हाँ. ஸோ கைஸ், ரெண்டு பேரோட ஸ்டிக்கரும் ஒரு வண்டி நம்பரும் கண்ணாடியில் எழுதிட்டு இங்கே போட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என் வண்டி நம்பரு, இங்கே சுமன் வண்டி நம்பர், ரெண்டு பேர்தும் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து கிளம்ப போகிறோம். அந்த கோயிலில் பிரசாதமும் வாங்கியாச்சு. ஸோ வி வில் ஹெட் டு பாரடி பஸ் நவ். முடிஞ்சது. இங்கே பாருங்கள், இன்னும் கண்டினியூ ஆகுது பாருங்கள் இந்த வால். ஸோ அங்கே வாங்கிட்டு சில பேர் இங்கே வந்து இங்கெல்லாம் ஆணி அடித்து வச்சுருக்காங்க, இங்கேயும் மாட்டுவாங்க. ஸோ இது இங்கே ஒரு ட்ரெடிஷன் இது. ஸோ எப்படின்னா அங்கே வந்து இந்த காட்டில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுறது. ஸோ அதை வந்து அங்கே பூஜை பண்ணி அவங்க வண்டியோட நம்பர் அந்த கண்ணாடியில் எழுதி வச்சா ஆக்சிடெண்ட் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. வாவ்,
ஸோ ஆசம் ஃபீலிங் ஒரு மாதிரி. இது வந்து சொல்லவே முடியாது. ஜி எப்படி இருந்துச்சு? சூப்பர் ஜி. ஆமாம். ஸோ எங்களோட வண்டி வந்து இவ்வளோ தூரம் வந்து சேஃபாக இப்போ வந்து நம்ம இங்கே நம்மளோட வண்டி நம்பரை கண்ணாடியில் எழுதி ஒட்டியிருக்கிற ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பராக இருக்குது ரோட்ஸு. இங்கேருந்து பாருங்கள் ஆப்போசிட்டில் எப்படி தெரியுது. இப்படி போய் அப்படி வந்து அப்படி வருவோம் நம்ம. சூப்பராக இருக்குது ரோடு. பட் அட் த சேம் டைம் ரொம்ப டேஞ்சரஸ் கர்வ்ஸு. எங்கே நம்ம எந்த பக்கம் போயிடலான்ட்டே தெரிய மாட்டேங்குது. ஏறுறோம் இறங்குறோம். அப்போலேருந்து மலையாக ஏறி இறங்கின்னு இருக்கோம். ஒரு 10-15 மலை ஏறி இறங்கின்னு இருக்கோம் அப்போலேருந்து. நேபாள் வந்தால் இந்த ரூட்டை கண்டிப்பாக எடுக்கணும். நான் வந்து 100% சஜஸ்ட் பண்ணுவேன் இது. ஆல்மோஸ்ட் இந்தியா பார்டருக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து பார்டர் க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து ஆர்மி செக் போஸ்ட் இருந்துச்சு, இந்தியா நேபாள் பார்டர். இது அந்த ஃபுட்டேஜ் வந்து அவங்க டிலீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது டிலீட் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே அது வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ வந்து நேபாள்லேருந்து இந்தியா க்ராஸ் பண்ணிட்டோம். வி ஆர் ஸோ ஹாப்பி. फुल टैंक. நீங்கள் இந்த பார்டரில் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா நான் இந்த பார்டர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரக்ஸாலன் சொன்னாலி தான் பெஸ்ட்டு. பட் நீங்கள் எக்ஸிட் இந்த பார்டரில் ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு பேப்பர் ஒர்க்கு அதுக்கப்புறமா அந்த பன்சர் அதெல்லாமே உங்களுக்கு ரக்ஸாலன் சொன்னாலி பார்டரில் தான் மோஸ்ட்லி ரெடி பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அமௌண்ட் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே அந்த பார்டர்ஸில் தான் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன பார்டர். இது வந்து வில்லேஜ் வழியாக அப்படியே இந்தியாவுக்கு கனெக்ட் ஆகுது. அதனால அவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது இங்கே. ஸோ சமஸ்திபூருக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸு. அதுக்கப்புறமா நாங்கள் இன்னும் சாப்பிடல வேறு. இப்போது ஸ்டே வேறு பார்க்கணும். அதான் ஏதாவது சிட்டி கிட்ட ரீச் ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு செட்டில் பண்ணிக்கலாம். சமஸ்திபூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து எல்லாம் வெறும் ஸ்வீட் வாசனையே வருது எல்லாம் பக்கம். ஃபுல்லு ஊரே தூங்கிட்டு இருக்குது போல் இருக்குது. நம்ம ரூம்ஸ் தேடிக்கின்னு இருக்கோம். ஜி லெஃப்டில் எதுவும் இருக்குதா பாருங்கள். ஸோ ரூம்ஸை வந்து தேடிக்கின்னு இருக்கோம். சந்தா சுற்றிக்கின்னு இருக்கோம்.